ஹாய் காய்ஸ் அன்னியங்காருமே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது விஎஃப்எஃப் தாண்டா காதலி காதலி சீரிஸோட நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்க் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஐலின் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பா. ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சர்ற மாதிரியா வெட்டிக்குது அங்கே எல்லாம். அவள் கொடுக்குற நியூஸ் எல்லாமே அதே ஸ்டேஜில் பிடிஎஸை டிஸ்பேண்ட் பண்ணி அவளுக்கும் வீக் என்கேஜ்மெண்ட் பண்ணி கடைசியில் நாளைக்கு கல்யாணங்கிறதே அனௌன்ஸ் பண்ணியிருப்பா. நீங்கள் அந்த ப்ரோக்கன் ஹார்ட்டடாக பார்த்துட்ருப்பீங்க. வியும் அதே மாதிரி தான் ரொம்ப உடஞ்சி போய் நின்று பார்த்துட்ருக்குறான். ஓகேடா, நம்ம அப்படியே சொல்லி கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது மெம்பர்ஸில் ஜேகே ஜிமின்கெலாம் செம்ம கோவம். வி அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறான். அவன் ஃபேமிலிஸ் இதெல்லாம் பார்க்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. அவன் தம்பி அவன் சிஸ்டர்ஸ் எல்லாம் அழுதுட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. ஐலின் ஒரு ஏவல் ஸ்மைலோட எல்லாத்தையும் சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் யுவர் க்ரீட்டிங்ஸ் அண்ட் டேட் நெக்ஸ்ட் ஃபேன் மீட் நடக்கட்டும், ஓகே தேங்க்யூ காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அசால்ட்டாக நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே ஒரு 2 or 5 minutes க்ராஸ் ஆகுது. ஃபேன் மீட் நடக்குது. யாருக்குமே சிக்னேச்சர் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். எந்த மெம்பர்ஸுமே எதையுமே பண்ண முடியல. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. இது வேறு லாஸ்ட்டு ஃபேன் மீட்டு, பிடிஎஸ் ஒன்றா இருந்து பண்ணுறது. ஸோ இது அவங்க அட்டன் பண்ணி தானே ஆகணும் ஆர்மிஸ்க்காக. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. நிறையா ஆர்மிஸ்க்கு இது பிடிக்கவே இல்லை. பயங்கரமாக பிரச்சனை கிளம்பிகிட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஃபேன் மீட் நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. யாருக்குமே சிக்னேச்சர் பண்ணவே மாட்டேங்கிறான். எவ்வளோ பேர் சொன்னாலும் சரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். இதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. பட் இது அவனுக்கு நல்லது இல்லை இல்லையா? ஸோ அவ்வளோ ஆர்மிஸ் எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. இவன் இப்படி உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கல. நீங்களும் அந்த ஃபேன் மீட்டுக்குள்ளே ஜாயின் ஆகுறீங்க. ஃபஸ்ட்டு ஆரம், சுகா, ஜின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் சைன் வாங்கிட்டு லாஸ்ட்டாக போகிறீங்க. யாருமே உங்கள் ஃபேஸே பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எல்லாட்டுமே சிக்னேச்சர் வாங்கிட்டு அந்த சேர் உட்காந்துருப்பாங்க இல்லையா பிளேஸ், அந்த டேபிள் கிட்ட போயிட்டு நீங்கள் டேபிளை நாக் பண்ணுறீங்க. பிகாஸ் அவன் கீழே குனிச்சு தான் இருக்கான். நீங்கள் 2 டைம் நாக் பண்ணுறீங்க. உங்கள் ஹேண்டை பார்த்து அப்படியே ஸ்லோவாக டியர் ஐஸோடு உங்களை பார்க்குறான். உங்கள் ஐஸ் ஃபுல்லாகவே டியராக இருக்குது. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். அவன் ரைட் ஐஸ்லேருந்து அப்படியே அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த டியர்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. ப்ளீஸ் அழுகாத. ஆக்சுவலி சார், இதை நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே நான் உங்களை மீட் பண்ண வருவேன்னு நான் உங்களோட பெரிய ஃபேன். இந்த இந்த மூமெண்ட்டை என்னால் மறக்க உங்களால் பேசவே முடியல. பட் எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க இல்லையா? அவ்வளோ மீடியாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கீங்க. இந்த மூமெண்ட்டை என்னால் மறக்க முடியாது. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஐ லவ் யூ. ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுங்க. ரியலி லவ் யூ. அவன் கண்லேருந்து டியர்ஸாக கொட்டிகிட்ருக்கு. அவன் வாய் திறந்தே அழுக ஆரம்பிச்சிட்டான். அவங்களால அதுக்கு மேலே முடியல. அவன் ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த செகண்ட் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ அப்படியே அந்த ஃபேன் மீட்டும் முடியுது. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அடுத்த செகண்ட் சியோல் மட்டும் இல்லை, மொத்த வேர்ல்டுக்கே இந்த நியூஸ் தான் ஹைலைட்டு. நிறைய இடத்துல இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையாக கிளம்பிகிட்ருக்கு. அவள் பெரிய கோடீஸ்வரி ஆச்சு ஐலின்னு. ஸோ எல்லாத்தையுமே அசால்ட்டாக எல்லா கண்ட்ரிலையுமே ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிற அவள். இப்போ அப்படியே ஐலினோட வீட்டில் தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அண்ட் ஐலினோட டேட், மேனேஜர் கிம், சோனா, கொஞ்சம் ஸ்டாஃப் எல்லாருமே இருக்காங்க. அப்படியே போய் கோச்சில் உட்காந்தவன் தான். மெம்பர்ஸ் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. அவன் நிமிர்ந்து யாரையுமே பார்க்கல. ஐலின் உள்ளே என்ட்ராகிறா. ரொம்ப கூலாக கெத்தாக ஒரு ஈவில் ஸ்மைலோட கன்னிங்காக அப்படி என்ட்ராகிறா. வா காய்ஸ், எல்லாருமே இங்கே தான் இருக்கிறீங்களா? ஓகே, என்னை டிஸ்சார்ஜ் பண்ண கூட யாருமே வரல. ரொம்ப பிஸியாக என்ன? இருக்கும், நிறையா ஒர்க்கெல்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ பிஸியாக தான் இருந்திருப்பீங்க. ஐலின், திஸ் இஸ் ஸ்டூபிட். வாட்? யார்? ஓ, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெம்பர்ஸ் கிட்ட வரா.
அங்கேருந்து ஜேகே முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வச்சு வர்றாரு. ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறா, ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறா. அவள் சரியான கோவத்தில் நிற்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்கா இல்லைன்னு நீ நீ எப்படி டிஸ்பேண்ட் பண்ண எங்களை? ஹேய், வாட் த ஹெல் ஆர் யூ? என்ன கொஸ்டின் கேட்குற நீ? உனக்கு தெரியாது, நான் தான் இந்த என்டர்டைன்மெண்ட்டோட சிஇஓ. நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். உங்களை க்ரியேட் பண்ணவும் எனக்கு ரூல்ஸ் இருக்குது, உங்களை ப்ரோக் பண்ணவும் என்னால் முடியும். அதான் எனக்கு டிஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீ எப்படி பிஃபோராக எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? எனக்கு அவசியம் கிடையாதே. எனக்கு அவசியமே கிடையாது. உங்ககிட்ட நான் எதுக்குடா சொல்லணும்? இங்கே நான் வைக்கிறது தான் முடிவு. உங்களை ஒன்றா இருக்கணுமா இல்லை வேண்டான்னு சொல்லணுமான்னு நான் சொல்லணும். சரி, டிஸ்பேண்ட் பண்ணல, வீக்கு உனக்கும் என்கேஜ்மெண்ட்டுங்கிறத ஏன் எங்கள்கிட்ட சொல்லலை? ஏன் அவங்க எல்லாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஐலின். இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி பேசினேன், ஏய் கோவம் வருதில்ல? நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஏன் உப்பாவை நான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வேர்ல்டுக்கே தெரிகிற மாதிரி. நான் ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ஐலின், எல்லாம் மீறி போயிட்டுருக்க. அப்படி தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறா. என்ன கோவம் வருதா? அவங்க எல்லாத்துக்கும் கோவம் வருதா? ஹாஸ்பிட்டலில் கை கால் உடஞ்சி கிடந்தா வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? என்ன மேனேஜர் கிம், சோனா சிசிடிவி ஆஃப் பண்ணி வச்சிட்டா என்னால் எதையும் வாஷ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்குறீங்க. தம்மா துண்டு சிசிடிவி அதை ஆஃப் பண்ணால் என்கிட்டேருந்து எல்லாத்தையும் மறைச்சிடலாம் நினச்சிங்களா என்ன? என்ன சுகா, கரெக்டு தானே? சிசிடிவி ஆஃப் பண்ணால் எனக்கு எதுவும் தெரியாதா என்ன? அடி ஆத்தி, 7 படிக்கட்டு ஏறி 7.5 நம்பிக்கிட்ட வராளே. ஒரு விஷயம் உங்களுக்கு மறந்துட்டிங்களா? என் ஒப்பாவோட கண்ணில் இருக்கு பற்றியா முடி, அது காற்றடிச்சா எந்த டைரக்ஷனில் போகணுங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். அப்படி இருக்க என்கிட்ட இந்த வீட்டுக்குள்ளே எப்பட்றா அவ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் பாட் எடுத்து ஒரே அட்டி தான், பீஸ் பீஸாக தெரியுது. காய்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மிரண்டுட்டாங்க. அங்கேருந்து ஸ்டாஃப் எல்லாமே அடுத்த செகண்ட் கிளம்பிட்டானுங்க. என்ன ஆட்டம் வந்திருக்கா? வீட்டிலேருந்து வெளியில் போயிருக்கிறீங்க, கொஞ்ச நாள் நான் வீட்டில் இல்லைன்னா ஏறி தலை மேலே உட்காந்துருக்குறீங்க. பயம் விட்டு போச்சா? பயம் விட்டு போச்சா? கூடாது, இருக்கக்கூடாது. அதான் ஒரு ட்ரெய்லரோட கிளைமேக்ஸையும் சேர்த்தே வச்சிட்டேன். நாளைக்கு அவனுக்கு எனக்கு கல்யாணம். ஐலின், நான் அவங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பறாரு. பேசாமல் பொத்திக்கிட்டு நான் சொல்கிறது மட்டும் எல்லான்னு கேட்குறீங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, என்னடி பண்ணுவ? ஜிக்கி மைண்ட் யுவர் ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுங்க? இவ்வளோ நாள் நீ பண்ணது பத்தாது. டி என்னடா பேசுகிற? ஜிக்கி கொஞ்சம் அமைதியாக இருடா. ஆரம் சும்மா விடு ஆரம். எப்போ பாரு இவ தொலைச்ச மண்டக்குள்ள அப்படியே நின்று அப்படியே பாட்டாக படிச்சிக்கிட்டு இருக்கிறா. அவனை கட்டிக்கணும், அவனை கட்டிக்கணும், அவனை கட்டிக்கணும்னு. என்னமோ இவனால தான் நாங்கள் மேலே வந்தோன்னு சொல்லிகிட்டு இருக்கிற. ஏன் எங்கள் உழைப்பு இல்லை? நாங்கள் முயற்சி பண்ணலை, நாங்கள் எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணலாமல் நீ இருந்தனால தான் நாங்கள் மேலே வந்தோமா? எல்லாத்தையும் வச்சுட்டு நீ என்னடா பண்ண? என்ன பண்ணி கிழிச்சே? மரியாதையே பேசலன்னா வாயை கிழிச்சிருவேண்டி. அட்ரா பார்க்கலாம். நான் இல்லைன்னா நீங்களாம் ஒன்றுமே கிடையாது. தெருவில் டான்ஸ் ஆடிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க சும்மா 5-10க்குன்னு. உங்களை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ பெரிய வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்க தெரியுமில்ல? நீ ஒன்று சும்மா ஒன்று கிளிக்கலாம் ஐலின், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. அவள் திரும்பி பார்த்தா ஜிம்முன்னு தான். நீ ஒன்றும் சும்மாலாம் கிளிக்கலை, உட்காந்துருக்குறானே இவன் வாழ்க்கையை எழுதி வாங்கிட்டு தானே எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த. எல்லாம் இவனை சொல்லணும். எங்களை கேட்காம அக்ரிமெண்ட் போட்டு என்னமோ இவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாக உட்காந்துருக்கான் பாரு. இவனை சொல்லணும். ஒன்றை சொல்லியெல்லாம் தப்பு கிடையாது. புள்ள பூச்சிக்கெல்லாம் வாயி, நீ எல்லாம் பேசுகிறதுக்கு தகுதி இல்லை ஜிம்மன், சரியா? இதோ ஒருத்த பீஸா வித்துக்கிட்டு தெரிஞ்சான், இந்த உட்காந்துருக்கானே என்னமோ லைஃபை என்கிட்ட எழுதி கொடுத்தானே, அவங்க அப்பா ஒரு விவசாயி, உனக்கு டீச்சர் சப்போர்ட்டு. எங்கள் ஜேகே ரொம்ப துள்ளுற, ஆர்வம் இல்லைன்னா நீ இல்லை, சரியா? ஜின், உனக்கு இருக்கிற விஷயம் என்னன்னு தெரியும்ல? ஜேஹோ, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா, உன் பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியும்ல?
எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியும்ல? ஆ ஆரம் என்ன அன்னைக்கு மட்டும் பிடிஎஸ்ஸை விட்டுட்டு இருக்க முடியாது, நான் சோலோ ஆர்டிஸ்டெல்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லி நின்னல நீ. அப்போ உங்கள் எல்லாரையும் குரூப்பாக கேங்காக கொண்டு வந்தது இங்கே நான். அதுக்கப்புறம்தான் நான் இவனை பார்த்தது. ஒத்துக்கினேன், ஓகேப்பா ஒத்துக்கிறேன். இவனுக்காகத்தான் உங்கள் கேங்கையே நான் க்ரியேட் பண்ணினது. தோ எதுவுமே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு நிற்கிற ஆரம். உனக்கு தெரியாது ஐலின், நான் பேசிக்கிறேன் ஐலின். அவனுங்க ஏதோ கோவம்லாம் இங்கே வரவே கூடாது. ஐலின் முன்னாடி வரவே கூடாது. காய்ஸ் என்ன டிஸ்பேண்ட் பண்ணிட்டா என்ன வேணாலும் பண்ணலான்ற திமிரா? சோலோவாக சாங் எழுதி பெரிய ஆள் ஆயிடலான்ட்டு இவ்வளோ பேசுகிறீங்களா என்ன? நோட் பண்ணி வச்சுக்கோ, இந்த கேப்பாப் இண்டஸ்ட்ரியில் என்னை தவிர யாராலையும் உங்கள் சாங்ஸை வெளியில் கொண்டு வர முடியாது. எல்லாத்துலேயுமே பிளாக் மார்க் வச்சுருவேன். புரிஞ்சு நடந்துக்கங்க. தேவையில்லாமல் என்னை பகைச்சிக்கிற வேலை வேண்டாம், சரியா? அரம், அவள்கிட்ட நான் பேசுகிறேன். ஜேகோப் வேணாம், இப்போ அவள்கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது. இல்லை அரம், நான் பேசுகிறேன். கமான் ஜேகோப், என்ன என்கிட்ட பேச போகிற சொல்லு. உனக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஸோ மனசில் உள்ளது எல்லாத்தையுமே பேசிட்டு நாளைக்கு மாப்பிள்ளையோட தோழர்களாக வந்து நில்லுங்க, ஓகேவா? ஐலின், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அவனால தான் நாங்கள் பெரியலானா, எங்களுக்காக தான் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணா. எல்லாமே சரிதான். நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க, எங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்க. எல்லாமே நீ பண்ணியிருக்க தான். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ். ஆஹா, தேங்க்யூ. ஓகே. அப்புறம் ஆனால் அவனை பற்றி புரிஞ்சுக்கும். இவ்வளோ நாள் அவன் எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டான். அவனோட சந்தோஷம் எங்களுக்கு இப்போ முக்கியம். அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அதில் ஒருத்தி இருக்கா ஐலின்? ஓ சரி, அவளுக்காக அவன் வாழணும்னு ஆசைப்பட்றான். தயவு செஞ்சு அவனை மட்டும் விட்டுரு. எங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. லைஃப் லாங் உங்களுக்கு நான் அடிமையானாச்சு, நாங்கள் இருந்துட்டு போயிடுறோம். அவனை மட்டும் விட்டுரு. இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ். ஹே, உங்களெல்லாம் அடிமையாக வச்சு உங்களையாட நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறா? செம்ம கடுப்பாகுது ஜேக்கிக்கு. அவன் அடிக்க போகிறான். ஆரம் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு தடுத்துட்ருக்கிறாரு. முடியாதுல்ல. அப்புறம் ஜேகோ என்னமோ சொன்னியே, அவனுக்குள்ள ஒரு மனசு இருக்கு, அந்த மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா? எவடா இருக்கிறா என்ன மீறி? அது நான் இருக்க இழ வேண்டியது, நான் இருக்கிற இடம். அது அப்பாவுக்கு தெரியல. நான் தான் அங்கே இருக்கணும். என்னை மீறி எவ்வளோ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அட்டி தான் போடு. டிவியெல்லாம் பீஸாக நொறுகுது. இப்படி வந்தா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச நாள் முதலாக இவனையே சுற்றி இவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, இவனுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல், பிடிச்ச மேக்கப்பு, பிடிச்ச கிளாசரிஸு, பிடிச்ச விஷயம், பிடிச்ச சாப்பாடு, பிடிச்ச வீடு, எல்லாத்தையுமே இவனுக்குன்னு நாய்க்குட்டி மாதிரி எப்படி போ நாய்க்குட்டி மாதிரி நான் இவனையே சுற்றி வந்தா எனக்கே தெரியாமல் வெக்கேஷன் போவான்களாம். அங்கே இவன் தொலைஞ்சு போவானா, ஒருத்திக்கிட்ட விழுவானா காதலில், இவனை தேடி கோரியா வருவாளாம். எனக்கு தெரியாமல் என்னை ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அவன் கூட கொஞ்சல்ஸா அழகிய சுரான்னு ரொமான்ஸ் பாடிட்டு இருப்பான். நான் வாயில் விரலை வச்சுட்டு போகிறதுக்கு நான் என்ன அதுவா? கிடையாது. அவன் எனக்கு மட்டும்தான். அவன் எனக்கே மட்டும்தான். இதுக்கிடையில் ஒருத்தி இல்லை, 2 பேர் இல்லை, 100 பேர் வந்தாலும் கொன்று புதைச்சிருவேன். ஆமாம் ஜெயகோப், நீ இவ்வளோ பேசல. உன் ஃப்ரெண்டு ஏன் அமைதியாக இருக்கான் தெரியுமா? வா நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி போயிட்டு நீல் டவுன் பண்ணிக்கிறா. அப்பா உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்கல்ல, சும்மா என்னையே திட்டிகிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா இல்லையா? சொல்லுங்க அப்பா, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டமா இல்லையா அப்படிங்கிறா. எதுவுமே பேசாமல் அப்படியே டியர் ஐஸோட பார்க்குறான். மேரேஜ் பண்ணிக்கிறேன் இல்லையா? தட்ஸ் குட், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவள் எழுந்திருக்கிறா. பார்த்தல்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்க அவனே ஒத்துக்கிட்டான். உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா நீங்கள்லாம் பொங்குறீங்க? ஓகே நீங்கள் ஏன் இவ்வளோ டவுட்டாக பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நானே அதுக்கான ரீசனே சொல்லிடுறேன். பிகாஸ் நான் அவன் தங்கச்சை தூக்கிட்டேன்.
ஆ அவ இப்போ என்னோட காட்ஸ்க்கு நடுவில் இருக்கா. எல்லாருமே ஜென்ஸு, அவ மட்டும் தான் பொண்ணு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நாளைக்கு எனக்கு மேரேஜ். ஸோ நான் சீக்கிரம் தூங்க போகணும். எல்லோரும் நாளைக்கு ரெடியாக இருங்க. டேட், சொல்லுமா. ஷாக் ரியாக்ஷன்லேருந்து வெளில வாங்க, சரியா? நான் ட்ரெஸ் எல்லாம் முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஜுவல்ஸும் நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் பெரிய பெரிய மேரேஜாக நடக்கணும். த வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் பெரிய மேரேஜாக நடக்கணும். ஸோ சியோலே ரொம்ப 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 ரிச்சான ஹாலை புக் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகேம்மா. அண்ட் தென் ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே போனஸ் கொடுத்துருங்க. ஆழ்மிஸ்க்கு அவங்க சும்மா கொஞ்சம் நேரம் கூவாங்கன்னு அதெல்லாம் சமாளிச்சிக்கோங்க, ஓகேவா? அண்ட் தென் அந்த அன்னெசரிலாம் ஐ டோன்ட் வாண்ட் இட். அப்புறம் கல்யாணம் மாப்பிள்ள ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அண்ட் மெம்பர்ஸ், உங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஃபேமிலிஸோடு வந்துடுங்க. நான் எல்லாருக்குமே இன்விடேஷன் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ டாட்டா பபாய், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மேனேஜர் கிம் அண்ட் சோனா, எஸ் மேம். அவங்க 2 பேரும் சும்மாலாம் விட்டுட்டு போகலை. அவங்களால எனக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியது இருக்குது, மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போகிறா. ஒரு 4 ஸ்டெப் ஏறிட்டு, வெயிட் 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 காய்ஸ், நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்த அந்த வீடு இருக்கு இல்லையா, நீங்கள் அதை எப்போ வேணாலும் வெக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒப்பா, நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன். அவங்களோட திங்ஸையும் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிகாஸ் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம நியூசிலாந்தில் செட்டில் ஆக போகிறோம். அவங்க திங்ஸ் எதுவுமே அங்கே இருக்க வேண்டாம். அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது எல்லாமே எனக்கு சொந்தமானது, எனக்கு மட்டும்தான், சரியா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக மேலே போகிறா. ஐலின் அப்பாவுக்குலாம் மூச்சு விட முடியாத அளவுக்கு போச்சு. மேனேஜர் கிம்மு சோனாவுக்குலாம் என்ன சொல்கிறேனே தெரில. ஸோ யாருமே அங்கே எதுவுமே பேசிக்கல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. பிடிஎஸ் மெம்பர்ஸ் வீட்டுக்குள்ளே தான் எல்லோரும் என்ட்ராகிறாங்க. யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியல இனிமேல் ஒன்றா இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லாமல் அப்படியே லைக் ஏதோ டெத்தான மாதிரி நடந்து வந்துட்டுருக்குறான். உள்ளே போன அடுத்த செகண்டு ஃபர்ஸ்ட் ஜிம்முன்னு நினச்சிக்கே தான் வியை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. அவன் எதுவுமே அழுகாமல் நின்றுட்டுருக்குறான். எல்லாருமே ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. ஜிம்முன்னு தான், டேய் ஏதாச்சும் பேசுடா, இந்த வீட்டிலேருந்து நம்ம பிரிய போகிறோம். இனிமேல் நம்ம யாரும் ஒன்றா இருக்க முடியாது, ஒன்றா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, விளையாட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு அதை நினச்சி யாருமே நாங்கள் அழலடா. நீ இப்படி இருக்காதடா, ஏதாச்சும் பேசுடா. ஒன்றதாவே ஏதாச்சும் பேசுடா. செக்கி, நான் என்ன பார்க்கணும் செக்கி. எல்லாருமே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு வியை பார்க்குறாங்க. அவன் ஃப்ளோரை பார்த்த மாதிரி ஜேகே கிட்ட வர்றான். என்ன பார்க்கணும் செக்கி. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவன் ஐஸெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. எனக்கு என்ன பார்க்கணும், என் பாப்பாவை பார்க்கணுண்டா. செத்துட்டாடா. நான் அவள் கையில் ரிங்கு போட்டப்போ நான் அவளை தான் பார்த்தேன். அவளுக்கு அழுக கூட முடியல, உடஞ்சிட்டா. எனக்கு தெரியும் அவளோட வலி என்னன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அவள்கிட்ட நான் பேசணும். எனக்கு எனக்கு அவளை பார்க்கணும், அவளை பேசணும், அவ கூட பேசணும். எனக்கு என்ன பண்ணணும்? டேடி ஒன்றும் இல்லைடா, எல்லாம் சரியாயிடும்டா. இல்லை, எல்லாம் கைமீறி போயிடுச்சு. என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. என்னால் இனிமேல் இதை எப்போவுமே சரி பண்ணவே முடியாது ஜெக்கே. நான் அவளை பார்க்கணும், என் பாப்பாவை பார்க்கணும். என் பாப்பா நல்ல இப்போ அழுதுட்டுருப்பா. அவள் தனியாக அழுகக்கூடாது, தனியாக அவளை அழுக விடவே கூடாது. நான் எப்படியாச்சும் போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு ஜெக்கே. ஒன்றும் இல்லவி, எல்லாம் சரியாயிருவி. நாங்கள் இருக்கோம்ல, நம்ம பார்த்துக்கலாம்டா. நமக்கு டைம் இருக்குது இல்லை ஜெக்கே? எனக்கு டைமே இல்லை. நான் சந்தோஷப்படுறதுக்கான டைம் எனக்கு இருந்ததே இல்லைல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்போ அவள் கஷ்டப்பட்டுருக்கா. எனக்கு நல்லா தெரியுது அவள் வீட்டில் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு. நான் போய் பார்க்கணும் ஜெக்கே. எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண. என் பாப்பாவை நான் பார்க்கணும். அவன் நல்லன்னு ரொம்ப கஷ்டப்படுவாடா. அது இல்லை இப்போ நீ கிளம்பு. ஜிம்மன் என்ன பேசுகிற? எல்லாருமே ஜிம்முன்னு பார்க்குறாங்க. என்னடா, எவ்வளோதாண்டா இன்னும் பார்க்குறது? எவ்வளோ நடந்துருச்சுல்ல, போகட்டும் போடா. சுகா சொல்லு ஜிம்மன், நீ கூட்டிகிட்டு வாயின் வீட்டு கிளம்பு. என்ன பார்க்குற? கிளம்பு ஃபஸ்ட்டு. நீங்கள் எந்த கிளம்புவி? ஜிம்மன்
கிளம்புன்னு சொல்கிறேண்ணே. என்ன ஐலின் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. டேய் போடா அப்படிங்கிறான். ஆரமும் நீ கிளம்புவி, நீ போய் ஒயனை பார்த்துட்டு பார்த்துட்டு வருவல்ல. நான் வந்து தானே ஆகணும் ஆரம், என் தங்கச்சி, நான் வந்து தானே ஆகணும். எனக்கு தான் வேறு வழி இல்லைல்ல. ஒயனை பார்த்துட்டு வந்துடுவேன், நம்பி அனுப்புன்னு, நான் வந்துடுவேன். இல்லைடா, அவள் எங்களுக்கும் சிஸ்டர், அவள் எங்களுக்கு முக்கியம் இல்லையா, அதனால தான்டா நான் வந்துடுவேன் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அன்வி அங்கேருந்து கிளம்புறாங்க. மெம்பர்ஸ் எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சேடாக அங்கேருந்து வெக்கேட் பண்ணுறதுக்கான அடுத்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்முன்னு என்ன தைரியத்தில் இப்படி சொன்னார்னே தெரில. அப்படியே கட் பண்ணி இப்போ உங்கள் வீட்டில் தான் நீங்கள் எதுக்குமே பேசலை, எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை. உங்கள் பேக்கரியில் இருக்கீங்க, போயாங் வச்சுருப்பானுங்க இல்லையா, அந்த பேக்கரியில் க்ளோஸ் அந்த போர்டு போட்டுட்டு நீங்கள் அந்த ஃப்ளோரெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே யோசிச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்கிறீங்க. டப்புன்னு ஒரு சவுண்டு தான். ஜன்னல் வழியாக வி வந்து தொப்பு கட்டின்னு விழுகுறான். நீங்கள் ஓடி போய் வி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை தூக்குறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். அவன் ஹேரெல்லாம் சரி பண்ணி விட்டு, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், க்ளோஸ் போர்டு போட்டால் நீ வருவேன்னு தானே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன்னு அர்த்தம். உன்னை யார் ஜன்னல் வழியாக வந்து குதிக்க சொன்னது, பாரு அடிக்கடி பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேரு அவனுக்கு உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. பின்னாடி திரும்ப, கையில் எது ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சா, வலி எது இருக்கா, எழுந்திரி அப்படிங்கும்போது அவங்க அப்படியே ஷர்ட்டை காலர் கிட்ட பிடிச்சி இழுத்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு புரியுது, பட் நீங்கள் அழலை. ரொம்ப கூலாக காமாக அவனை ஹக் பண்ணி அவனை டேப் பண்ணி கொடுத்து அவனை நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. அவன் உங்களை ஹக் பண்ண மாதிரியே எழுந்து நின்று டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அந்த க்ரிப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவனுக்கு டேப் பண்ணி கொடுக்குறீங்க. ஐ லவ் யூ டி அப்படிங்கிறான். இப்போ உங்கள் கண்லேருந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐ லவ் யூ டூ. ஏன் இவ்வளோ அழுகிற, இப்போ பாரு அழுதுகிட்டே தான் இருப்பியா. ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ, ஒன்று மட்டும் தான் காதலிக்கிறேன். ஓகே ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறீங்க. அவங்க சிக்ஸை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கிறான். சாரி டி. எதுக்கு சாரி சொல்கிற, என்ன நடந்துருச்சு இப்போ, எனக்கு என்ன பண்ணுறது. இல்லை ஒன்றும் ஆகலை, ஏன் இவ்வளோ அலற மாதிரி ஒன்றுமே அழவே. என்னப்பா, உனக்கு அவளுக்கு மேரேஜ் ஆக போகுது அவ்வளோதானே, நீ அழாத. இல்லை வீணா, நான் அழலை, நீ அழாதடி. இல்லை நான் அழலை, உனக்கு அவளுக்கு மேரேஜ் ஆக போகுது. எனக்கு தெரியும் உன் ஃபேமிலி அவன்கிட்ட இருக்குன்னு நான் பார்த்தேன். அந்த பொண்ணு எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போகும் நீ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம ஃபேமிலி முக்கியம் இல்லையா. இப்போ என்ன, நீ அவளை கல்யாணம் தானே பண்ண போகிற. இல்லடி, நான், எனக்கு புரியுது, நான் உனக்காக மட்டும் இருந்துகிட்டே இருப்பேன். இப்போ இல்லைன்னா என்ன, அடுத்த ஜென்மத்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும் தான் எனக்கு உனக்கு தெரியும்ல. என்னால் உன்னை தவிர அவன் நிலையில கூட தொட முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு கண்டிப்பாக தெரியும் உனக்கும் நான் மட்டும்தானே. அவளை கல்யாணம் பண்ணுறதுனால மட்டும் நீ அவளுக்கு எல்லாமே ஆயிட முடியாது வி, எனக்கு அது தெரியும். என்ன எதுவும் தப்பா கண்டிப்பாக கிடையாது. பயந்துட்டே என்ன சூசைட் எதுவும் பண்ணிக்க. ஏய் அப்படி பேசாதடி. இல்லை வி, எனக்கு தெரியும்ல என்னையே நினச்சிக்கிட்டு இருப்பேன்னு. நானும் அப்போ உன்னையே நினச்சிட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் இருப்பேன். என்ன கொஞ்சம் தூரத்தில் நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்காதுல்ல, அதனால தான். அல்லாதடி, அவன் அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் அவன் டியர்ஸை வைப் பண்ணுறீங்க. அவன் ஹேண்ட் ரெண்டு உங்கள் சீக்ஸில் இருக்குது. நீங்கள் எடுத்து கிளம்பு, அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் சரியா. நீங்கள் எடுத்து கிளம்பு. இல்லை நான் போக மாட்டேன் வி, என் மேலே ப்ராமிஸ். நீ கிளம்பு, நாளைக்கு போயிட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கோ. இல்லை என்னால் அப்படி முடியாது, அப்படி சொல்லாத. எனக்கு தெரியும் அவள் வேறு ஏதாச்சும் பண்ணிடுவா. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா.
ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல. நான் ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறேன். நீ போ, கண்டிப்பாக நீ போகணும். என்னால் முடியல பாப்பா. சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன்ல. நீ இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேனேடி. நான் எங்கே போயிட போகிறேன்? நான் தூரமாக இருந்து நீ பார்த்துட்டு தானே இருக்க போகிறேன். எனக்கு அதுவே போதும். ப்ளீஸ் நீ இப்போ இங்கேருந்து போயிடுவி. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஐ லவ் யூ பாப்பா. ஐ லவ் யூ டூ வி. ஐ லவ் யூ டி இப்படி சொல்லிட்டு உங்களை என்ன டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவன் திரும்பி பார்க்காம போயிட்டுருக்கான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். எதுக்கு நிலா வரா? ஏய் மச்சான் என்னடா அழுதுருக்க அப்படிங்கும்போது அவன் நிலாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நிலாவும் பேக் ஹக் பண்ணி அவனை டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கா. நீங்கள் தூரத்தில் இருந்ததை பார்த்துட்ருக்குறீங்க. ஐ மீன் உள்ள அந்த கிச்சன் அந்த ஏரியாவுக்குள்ளேருந்து நின்று வெளியில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளில வரும்போது தானே வந்திருப்பா. ஸோ பார்த்துட்டு அவள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அவள் வீக்கிட்ட என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் அதை பார்த்துட்ருக்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறான். நிலா உள்ளே வரா. நீங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு தாத்தா பார்க்க போகலாமா? போகலாம் வயன். சரி நான் தாத்தாவுக்காக கொஞ்சம் கேக் செஞ்சுருக்கேன், இதை எடுத்து வை, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். சரிடா. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நிலா வந்து ரிட்டன் ஹக் பண்ணிக்கிட்டு நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் மொத்த வேர்ல்டுமே எதிர்பார்த்துட்ருக்க த பிக்கெஸ்ட் ஒரு டேயாக இருக்குது. அது யாராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயம். உங்கள் கையை விட்டு போயிடுச்சு. உங்களுக்கும் அது நல்லாவே தெரியுது. அவன் லாஸ்ட்டாக சொன்னது, என் உயிரை நான் உன்கிட்ட விட்டுட்டு போகிறவன். நான் இனி வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. திரும்ப வரமாட்டேன்டி. தெரியல, நீ போ. அவ்வளோதான். இதான் அவன் உங்கள்கிட்ட கடைசியாக பேசியிருப்பான். ஸோ இதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் கடந்து போய் தான் ஆகணும். அவனோட நினைவுகளோடு மட்டுமே நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சியோலே ரொம்ப எதிர்பார்ப்போட வியோட மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஐலின் லாங்காக ஃப்ராக் போட்டு அழகாக பிரின்சஸ் மாதிரி ரெடி ஆகிட்டுருக்குறா. அவங்க அப்பாலாம் கப்பு சிப்புன்னு ஆகிட்டாரு. மேனேஜர் கிம்மு சோனாவும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. வியோட ஃபேமிலிஸும் ரொம்ப கட்டாயப்படுத்தி அங்கே பார்ட்டி ஹாலுக்கு கொண்டு வந்துட்டா. இன்னும் சிஸ்டர் எங்கே வச்சுருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. பிடிஎஸ் மெம்பர்ஸாலே ஒன்றுமே பண்ண முடியல. ரெடி ஆகாமல் கப்பு சிப்புன்னு ரூமுக்குள்ளே அமைதியாக உட்காந்துருக்கான். உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே என்ட்ரு ஆகுறாங்க. ஜேகே கோட்டு, அப்புறம் ஜிமின் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வச்சுருக்காங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டு வரான். எல்லோரும் ஒன்று ஒன்று வியர் பண்ணி விட்டு அவனை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அவ்வளோதான் இல்லையா, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இது இவ்வளோதான் அப்படின்ற ஒரு எட்ஜுக்கு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் ஸ்டீஃபன் தாத்தா கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்குறீங்க. பிகாஸ் இன்னும் அவனோட மேரேஜ்க்கு 5 hours 6 hours அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி அந்த சிட்டி சென்ட்ரில் ஒரு பெரிய எல்இடியில் அப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் அதை அப்படியே பார்த்த மாதிரி உங்கள் ஹாஸ்பிட்டல் விண்டோ வழியாக பார்த்த மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் தான் நீலா ஸ்டோன் பேஜில் அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு வானத்தையே பார்த்துட்ருக்கா. வெட்டிக்கிளி வந்து பக்கத்தில் உட்காடுறான். டான் டான் என்னடா, எழுந்திரிச்சு உட்காருங்க, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னால் முடியாது. எழுந்திரிச்சு உட்காருங்க டான். டேய் சும்மா இருடா, நானே ஏதாச்சும் ஒன்று யோசிக்கலான்னு பார்த்தாலும் என்னை விட மாட்டேங்கிற. பெருசாக நீங்கள் ஒன்றும் யோசிக்க மாட்டீங்களே, உங்கள் கல்யாணத்தை தாண்டா யோசிக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. நீங்கள் எந்திரிங்க, நான் சொல்கிறேன். சரின்ட்டு அவள் எந்திரிச்சு உட்கார்றா. அது டான், நான் உங்களை கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்னை கேட்காம நீ என்ன பண்ணாலும் அது கெட்டு குட்டிச்சவராக போயிடுமே. நீ எதுக்காக நீ பண்ண? இல்லை டான், அது அப்படிங்கும்போது தார் அங்கேருந்து பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்கா. இவ எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக வரா? இவ பெணாத்திட்டு வரத்துக்கும் நீ திக்கி திக்கி பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன். அதனால தான் டான் நானே உங்கள்கிட்ட சொல்லணும், நிறுத்து. நான் அவளை கூப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிறேன். மெண்டல் இங்கே வா. அங்கே பாரு, மெண்டலுங்க எவ்வளோ கரெக்டாக வரான்னு. ரெடி பைத்தியக்காரி. ஏய் சரி விடு,
நீ கூப்பிட்ட நானும் கூப்பிட்டேன், சரியா போச்சு. நீ எதுக்கு இப்போ பல்லு 16 காட்டிட்டு இப்படி பறந்துக்கிட்டு வர? என்ன காரணம்? அதுவா? ஏய், இந்த காலில் கோலம் போடுறது, நகத்தில் பூ பறிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காம சொல்லு. ஆ, சொல்கிறேன். அது நேற்று நான் எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சா? சரி. நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டு இருந்தேனா? சரி. என் ஹனி வந்து நான் அழுததை பார்த்துக்கிட்டு இருந்தாரா? சரி, மேலே சொல்லி தொலை. எதுக்கு இப்படி நீ வெக்கப்பட்டுட்டு இருக்க? வெக்கம் இல்லை நிலா, இது சந்தோஷம். என்ன கருமமோ, ரெண்டுமே வித்தியாசம் தெரியலாமல் பண்ணிகிட்ருக்குற. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் டான். ஐயோ, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுடா. நானே சொல்கிறேன். அவள் அழுததை தாங்க முடியல, எதுக்குன்னு கேட்டேன். என்ன சொன்னா? எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னா டான். அதுக்கு நீ என்ன பண்ணுன? அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். சொல்லி தொலைடி. என்ன பண்ணுனா அந்த கிறுக்கு பையன்? என் மேலே வச்சுருந்த காதலில், பாசத்தில், அன்பில் லிஸ்ட்டு பெருசாக போகுது. சொல்கிறத கேளு நிலா, சொல்லி தொலை. இது எல்லாத்துலேயும் நான் அழுதது தாங்க முடியாமல் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. எது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டோன் பெஞ்சில் ஏறி நின்றுட்டா. ஆமாம், நேற்று எங்கள் அப்பாட்ட பேசினேன். எங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டார் தெரியுமா? ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் நல்லா இருக்கேன், நான் சியோவில் தான் இருக்கேன்னு எல்லாம் சொன்னேன். அப்படியாம்மா, நல்லா இருக்கிறியான்லாம் கேட்டார். அப்பாவுக்கு என் மேலே இருந்த கோவமே போயிடுச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பாட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பைத்தியம் மாதிரி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கா. நிலா தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்குறான். டான், என்னாச்சு? அட்டப்பாவி, நான் தான் சொல்லியிருந்தேனடா எந்த கான்டாக்டுமே இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்குடா? எல்லாம் அவள் அழுதது தாங்கலை, அடிங்கும் கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில் காய வச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கி உட்காந்துட்டா. டான், என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். என்ன ஆச்சு? இனிமேல் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. உங்கள் ரெண்டுத்துக்கு கல்யாணம் நடக்காது. இல்லை, எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். ஓ, வந்து பண்ணி வைக்கிறேன்னு வேற சொன்னாரா? லொக்கேஷன் வேற சென்ட் பண்ணியாச்சா? ஆச்சு, அதெல்லாம் நேற்றே பண்ணிட்டேன். டான், எதுவும் பிரச்சனை பெருசாச்சா? உங்கள் அப்பனுக்கு ஃபோன் அடித்து எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 12 hours ஆகும். ஃப்ளைட்டு டைமிங்கு அங்கேருந்து இங்கே 2 hours, டிராஃபிக்லாம் கழிச்சா 2.5 hours. உங்கள் அப்பா இந்நேரம் இங்கே வந்திருக்கணுமே. டான், என்ன சொல்கிறீங்க? அடா பாவி, ஃபோனை போட்டு பொண்ணு இருக்க லொக்கேஷன் அனுப்புனா அப்பங்காரன் தேடி வராமல் என்னடா பண்ணுவான்? அவன் கல்யாணமே நடக்காதுடா அப்படிங்கிறா. டான், எனக்கு பயமாக இருக்குது. நீ பயந்து என்ன பிரயோஜனம்? டே வெட்டிக்கிளி, சொல்லு டான். அப்படியே ஒரு ரைட் சைடு திரும்பு அப்படிங்கிறா. அவங்க அப்பா ஒரு ஊரே திரட்டி பெரிய பெரிய ஆர்வா கத்தி கம்போடு கொண்டாந்து சியோவில் இறக்கிட்டாரு. சியோல் சிட்டியில் அப்படியே ஃபுல்லாக நிற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறானுங்க. ஊருக்காரங்க ஃபுல்லாக வந்துட்டானுங்க. ஐயா, எங்கள் அப்பா வந்துட்டாருன்னு தாரா குதிக்கிறா. அவங்க அப்பா கையிலேருந்து எடுக்கிறாரு பாரு ஒரு அருவா. அவ்வளோதான், தாராலாம் பேச்சு மூச்சு நின்றுச்சு. வெட்டிக்கிளி டான் பின்னாடி போய் உட்காந்துட்டான், நிலா பின்னாடி. இப்போ ஒளிஞ்சு என்ன பிரயோஜனம்? அடி பாவி, இதுக்கு தான் ஃபோனு கேட்டியா? ஐயோ ஹனி, எனக்கு எப்படி தெரியும் எங்கள் அப்பா இப்படி வந்து இறங்குவாருன்னு? நான் பார்க்க வர்றேம்மான்னு சொன்னார். பட்டாக்கத்தியோட வருவாருன்னு எனக்கா தெரியும்? ரைமிங் ஒன்றும் குறைச்சல, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளி தாரா இழுத்துக்கிட்டு நிலா பயங்கரமாக அந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி ஓடிட்டுருக்கா. அவங்க விடாதீக வெட்டுன்ற மாதிரி அவங்க துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. டான், இப்போ என்ன பண்ணுறது? என் பின்னாடியே வந்துட்டு தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாத. ஹனி, நம்ம அவள் பின்னாடி போக வேண்டாம். ஏய், சும்மா இரு. நான் இந்த என் டான் பேச்சு தான் கேட்பேன். ஆமாண்டா, இப்போ தான் உருப்புறதுக்கான கேட்குறேன். வா வெட்டிக்கில், நம்ம கிளம்பலாம். இப்போ வந்தாலும் சரி பல்லலாம் சரி, உங்கள் அப்பனோட போடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழுத்துட்டு ஓடுறா. ஐயோ ஹனி நில்லு, நீ இல்லாமல் நான் எப்படின்னு சொல்லிட்டு தாராவும் பின்னாடி ஓடுறாங்க. டான், இதான் ஃபைனல், இதுக்கு மேலே முடியல. சிட்டியோட சென்டருக்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் எந்த சைட் போகிறது? வாங்க லெஃப்ட் எடுப்போம். ஒரு நிமிஷம் நில்லுடா. என்னாச்சு டான்? ரைட்டில் போவோம். ஹனி, அவள் பேச்சு கேட்க வேண்டாம், வாங்க நம்ம லெஃப்ட்டில் போவோம். டே வெட்டிக்கிளி, டான் முக்கியமாக ஹனி முக்கியமா? நீ வா, நம்ம ரைட்டில் போகலாம். ஆனால் டான், ரைட்டில் எந்த சந்தும் இல்லையே. டேய், வரப்போறியா இல்லையா? டான், அது ஃபுல்லாகவே சிட்டி சென்டர் மெயின். எப்படி நம்ம வாடா கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரைட் சைடு எடுத்து ஓடிட்டுருக்கா. ஓகே, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பை ஃபார் கிட்டிஸ் ட்ரீம் பை 2.0. டாடா பை, see you, love you all.